குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒலிம்பிக் கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி குரூப்லேயே சொல்லியிருந்தோம். ஒலிம்பிக் கேம்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் அதை பார்க்குறதுல அதை ஒமிட் பண்ணிட்டு போக சொல்லியிருந்தேன். தனியாக வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் வீடியோ பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக அப்லோட் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கேம் எப்படிலாம் தொடங்குச்சு, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எங்கே தொடங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரெண்டாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதக்கப்பட்டியல் நம்ம தனியாக ஒரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா பிசியோட ரிசல்ட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் நிறைய பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ நீங்கள் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா 24 ஃபிசிக்கல் அடிக்க முயற்சி பண்ணுங்கள். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான். நம்மளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னே நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இப்படி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் உங்களுடைய 100% உழைப்பை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நடக்காது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த பிசியோட ரிசல்ட்டில் எல்லா நிறையா பேரோட நம்பர் வந்திருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் பார்த்துடலாம். ஒலிம்பிக் கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒலிம்பிக் கேம்ஸில் 2 வீடியோ போட போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ பார்த்திங்கன்னா கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் ஆகும். ஓகேங்களா? ஒலிம்பிக் கேம்ஸ். ஓகேங்களா? இந்த கேம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் பார்த்திங்கன்னா நடைபெறும் அனைத்து உலக போட்டி. ஓகேங்களா? இது ஒரு அனைத்து உலக போட்டி. எல்லா நாடுகளும் பங்கு பெற மாதிரி தான் இந்த போட்டி இருக்கும். என்னுடைய பிறப்பிடம் பார்த்திங்கன்னா கிரீஸ். ஓகேங்களா? 1894 பார்த்திங்கன்னா அனைத்துலக ஒலிம்பிக் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க. 1896 முதல் தான் பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துகிற மாதிரி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா கிமு 776 கிபி 393 வரை கிரேக்கத்தில் ஒலிம்பியா அப்படின்ற நகரத்தில் தொடங்கினால இந்த கேம் பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெயர் பெற்றது. எந்த நாட்டில் ஒலிம்பிக் விளையாட்டு ஆரம்பித்தாலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு நகரத்தை உருவாக்கி அது பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அங்கே தான் இந்த கேம்ஸ் நடக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவங்க எத்தனை கேமை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒலிம்பிக்கில் எத்தனை வகை இருக்குன்னா கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள், குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள். 1924 முதல் தான் பார்த்திங்கன்னா இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் பேரா ஒலிம்பிக் கண்டக்ட் பண்ணுறாங்க. இளையோர் ஒலிம்பிக் அதுவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த 4 கேம்ஸ் மட்டும்தான் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 1994 முதல் கோடைக்கால ஒலிம்பிக் முடிந்து 2 ஆண்டுகள் கழித்து குளிர்கால ஒலிம்பிக் நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1994 முன்னாடி பார்த்திங்கன்னா கோடைக்கால ஒலிம்பிக்கும் குளிர்கால ஒலிம்பிக்கும் ரெண்டும் சேம் இயரில் தான் நடந்துட்டு இருந்திருக்கும். 1994 அப்புறம் தான் பார்த்திங்கன்னா கோடைக்கால ஒலிம்பிக் ஃபஸ்ட் நடக்கும். அதை முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா குளிர்கால ஒலிம்பிக். அப்போ 2 ஆண்டு கேப்பில் இந்த இது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு ஒலிம்பிக் கேம் முடிஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அடுத்த ஒலிம்பிக் கேம் நடக்கும். ஓகேங்களா? ஒலிம்பிக்கோட சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமானது, கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஹேண்ட் நோட்ஸாக எழுதுனதுனால இதனுடைய கலர் உங்களுக்கு தெரியாது. டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இந்த இது தெரியும். சரிங்களா? நம்மளுடைய ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருப்போம், தம்ப்லைன்லேயே இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம குரூப்லேயும் அந்த பிக்சர் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வளையங்களை உடையது. ஓகேங்களா? இதுதான் கேள்வி. ஒலிம்பிக் வளையம் எத்தனைன்னா 5 வளையங்கள் இருக்கும், 5 நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? முதல் நிறம் பார்த்திங்கன்னா ஊதாவிலையும், அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்துலையும், சிவப்புலையும் இருக்கும், மஞ்சள் இருக்கும், பச்சை இருக்கும். ஓகேங்களா? இந்த 5 நிறங்கள்லையும் இருக்கும். சப்போஸ் இதில் கொடுத்துட்டு எத்தனை வளையங்கள் இருக்குன்னு கேட்கலாம், இல்லை கீழ்கண்டவற்றில் எந்த நிறம் இல்லை அப்படின்னு கேட்கலாம், எந்த நிறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதனால் இது 5மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவு இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கனால அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 நிறங்கள் தான் இருக்குது. ஊதா இருக்கும், கருப்பு இருக்கும், சிவப்பு இருக்கும், மஞ்சள் இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் வளையம் பார்த்திங்கன்னா 1913 தான் பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளை வடிவமைக்கிறாங்க. 1914 தான் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. 1920 தான் முதல்ல பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது. ஓகேங்களா? 1913 தான் ஃபஸ்ட்டு வடிவமைக்கிறாங்க. 14 அங்கீகாரம் கொடுத்து 1920 பார்த்திங்கன்னா இது முதல்ல பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேம் ஆர்டரில் பார்த்திங்கன்னா 1896 தான் பார்த்திங்கன்னா முதல் போட்டி நடைபெறுது. எங்கன்னா ஏதேன்ஸில் இருக்கிற கிரேக்கமில் ஏதேன்ஸில் தான் நடக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா 2020 ஜப்பானில் டோக்கியோவில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2016 பார்த்திங்கன்னா பிரேசிலில் ரியோடி ஜெனிராவில் நடந்துச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அதனால் முன்னாடி பின்னாடி அந்த கேம்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து 2024 நடப்பு ஒலிம்பிக் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸில் பாரிஸில் நடக்குது. இது 33வது போட்டி. ஓகேங்களா? 2017 தான் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான்ஸில் நடக்குதுன்னு சொல்லிட்டு தேர்வு பண்ணாங்க. அடுத்து 2028 பார்த்திங்கன்னா
அடுத்த ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2021 தான் வந்து பார்த்திங்கன்னா இதை தேர்வு பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டி வந்து 1896. இப்போ கடைசியாக நடந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா 2020 ஜப்பான் டோக்கியோ. இப்போ நடப்பு போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் பாரிஸ் 33வது போட்டி. அடுத்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா 2028 அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்குது. ஓகேங்களா, இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு தேவைப்படும் அப்படின்னால 2016 பிரேசிலில் ரியோடி ஜெனிராவில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, இதுவரை ஒலிம்பிக் போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை கூட இந்தியாவில் நடைபெறலை. ஓகேங்களா, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2024 ஒலிம்பிக் இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து 33வது போட்டி. ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோட அதிபர் யார் அப்படின்னா இமானுவேல் மேக்ரான். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்க டேரெக்டாக வந்து ஃப்ரான்ஸ் நடக்கிற நாட்டோட அதிபர் யாருன்னு கேட்க மாட்டாங்க. இவருடைய பேர் வந்து அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வரதுனால அவரோட பேர் வந்து ஃப்ரான்ஸோடைய அதிபர் யாருன்னு கேட்டுருவாங்க. ஓகேங்களா, டிஎன்யூஸ் சார்பில் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2024 ஜூலை 26 ஆகஸ்ட் 11 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 19 நாட்கள் வந்து நடைபெறுது. இதில் 17 நாட்கள் தான் கேம் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க விழா நடக்கும். கடைசி நாளில் வந்து பார்த்திங்கன்னா இறுதி விழான்னு சொல்லிட்டு ஒரு விழா நடத்துவாங்க. அதனால் மொத்தமாக கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 17 நாள் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா, சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட தலைவர் யாருன்னா தாமஸ் பாக். ஓகேங்களா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட தலைவர் தாமஸ் பாக். இந்தியாவை சேர்ந்த உறுப்பினரும் அதில் இருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து 3வது முறையாக பாரிஸில் நடக்குதுங்க. இது வந்து 3வது முறையாக பாரிஸ் நடக்கிறாங்க. 1990லையும் 1924லையும் அதுக்கப்புறம் 100 ஆண்டுகளுக்கு பின்பு 2024 வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெறுது. ஓகேங்களா, இது எக்ஸ்டெண்டட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 33வது போட்டி ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸ், அதிபர் வந்து இமானுவேல் மேக்ரான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. டேட்லாம் ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. 19 நடக்குது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா தாமஸ் பாக். இதெல்லாம் வந்து பொறுத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இமானுவேல் மேக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அடுத்து ஒலிம்பிக் ஜோதி. இந்த ஒலிம்பிக் ஜோதி வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் ஜோதி வந்து முதல் ஏந்தியவர் யார் அப்படின்னா கிரீஸில் துடுப்பு படகு வீரராக இருந்த ஸ்டெஃபனோஸ் டுஸ்கோஸ். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கோடைய அந்த ஜோதியை வந்து ஏந்திருக்கிறார். ஓகேங்களா, முதல்ல ஏந்தியவர் இவர் தான் இந்த 2024 ஒலிம்பிக்கில். இது வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் வெற்றியின் அடையாளமாக கருதப்படும் ஆலிவ் செடியையும் பெற்றுக்கொண்டு தன்னுடைய முதல் ஓட்டத்தை வந்து தொடங்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோட நீச்சல் வீராங்கனையான லாரா மனாடு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிரீஸை சேர்ந்த மூத்த ஐரோப்பிய அதிகாரியான மார்கரடிஸ் ஷிடாஷிம் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏந்திருக்காரு. ஓகேங்களா, இதில் உங்களுக்கு இவ்வளோ டீப்பாக கேட்க வாய்ப்பு இல்லை, இவரோட பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயே வந்து எல்லா பேப்பர்லேயுமே இந்த பேரை அப்டேட் பண்ணியிருக்காங்க, யார் யார் கையில் மாறுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 11,000 பேர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதியை ஏந்திட்டு வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. அதனால் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் தீப ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஒலிம்பிக்கின் பிறப்படம் அப்படின்னு சொல்கிற பொருளில் கிரீஸில் இருக்கிற ஒலிம்பியா நகரத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, நவீன ஒலிம்பிக் நகரமாக அழைக்கப்படுற ஏதென்ஸ் வரை வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ஏதென்ஸில் தான் முதல் ஒலிம்பிக் நடந்துச்சு 1896, அதாவது நவீன ஒலிம்பிக். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேமே மொத்தமாக சேஞ்ச் பண்ணி உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க தான் இங்கே ஏதென்ஸில் விளையாட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கவங்க மட்டும் தான் ஒலிம்பியா நகரத்தில் விளையாட ஆரம்பித்தாங்க. பழைய ஒலிம்பிக்கோட பிறப்பிடம்னா கிரீஸு. ஓகேங்களா, நவீன ஒலிம்பிக் நகரம் அப்படின்னு ஏதென்ஸ் அழைக்கிறாங்க. இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 5000 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பயணம். இல்லை 11,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீப ஓட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க. 11,000 பேர் கலந்துக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அப்படியே பக்கத்துலேயே மாற்றிக்குவாங்க. ரொம்ப தூரம் வந்து 11,000 பேர் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் ஓடிலாம் வந்து அது பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த கேமோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக தடங்கள் வந்து செந்நிறத்துக்கு பதிலாக அடர் ஊதா, அதாவது பர்பிள் நிறத்திலான தடங்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. அந்த வந்து பார்த்திங்கன்னா இப்படி ட்ராக் இருக்கும் இல்லையா, இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இந்த ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா பதிச்சிருப்பாங்க. இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலருக்கு பதிலாக அடர் ஊதா, அதாவது பர்பிள் நிறத்தில் வந்து பார்த்திங்கன்னா தடம் வந்து பதிச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு பிக்சர் வந்து குரூப்லேயே ஷேர் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்து அவங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாக ஹேண்ட் நோட்ஸாக எழுதி ஸ்கேன் பண்ணதுனால பிக்சர் அவங்களால அட்டாச் பண்ண முடியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 26 ஆகஸ்ட் 1 வரைக்கும், ஆகஸ்ட் 11 வரைக்கும் நடக்குது. பாரா ஒலிம்பிக் வந்து ஆகஸ்ட் 28 செப்டம்பர் 8 வரைக்கும் நடைபெறுது. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸனுடைய வடக்கு பகுதி அப்படின்னு சொல்லப்படுற செயின் டெனிஸ் அப்படின்ற பகுதியுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்த வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதை முடிவு பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா
போட்டிக்காக பயன்படுத்தக்கூடிய கட்டிடங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம மக்களுக்கு வந்து கொடுக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? போட்டிக்கு நிறைவு பெற்ற பின் ஒலிம்பிக் கிராம கட்டிடங்கள், அலுவலகங்கள் அந்த பகுதி மக்களுக்கு வழங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க. செலவு கணக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கேம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு செலவு இருந்துகிட்டு இருக்கும். அதனால் பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒமிட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஒலிம்பிக் கேம் முடிஞ்சோடனே கம்ப்ளீட் டீட்டெயில் வரும். அதில் வந்து நம்ம அதில் கவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒலிம்பிக் விளையாட்டுக்காக பயன்படுத்தப்படும் அனைத்து கட்டிடங்களையும் அலுவலகங்களையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம மக்களுக்கு வந்து வழங்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஒலிம்பிக் டார்ச்சை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சர் யாருன்னா பிரான்ஸ் வடிவமைப்பாளர் மேத்யூ லெஹானி. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எதை முக்கியமாக கருப்பொருளாக கொண்டு வடிவமைச்சிருக்காருன்னா சமத்துவம், நீர், அமைதி இந்த 3 கருப்பொருளையும் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்ச்சோட டிசைனை மட்டும் வடிவமைச்சிருக்காரு. தீப ஓட்டத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா 2000 டார்ச்சுகளை வந்து யார் தயாரிச்சிருக்கா அப்படின்னா பிரான்ஸை சேர்ந்த அர்சலர் மிட்டால் நிறுவனம். அந்த நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒலிம்பிக்கோட டார்ச் அதை வந்து இவர் வந்து டிசைன் பண்ணி கொடுத்தவர். இந்த டார்ச் வந்து இப்படி தான் இருக்கும் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அந்த டிசைனை எடுத்துகிட்டு போய் 2000 டார்ச்சை வடிவமைச்சு கொடுத்தவங்க தான் இந்த நிறுவனம். ஓகேங்களா? அடுத்து வரலாற்றில் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா தொடக்க நிகழ்ச்சி எங்கே நடக்குது அப்படின்னா மைதானத்திற்கு வெளியே சென் நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதியில் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இது ரொம்ப முக்கியமான பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சென் நதியை பற்றி இந்த டைம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சென் நதி வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் தலையில் பாரிஸ், அதாவது பாரிஸின் ஊடாக செல்லக்கூடிய நதி அது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜென்ரலாக கேட்போம்ல பார்த்திங்கன்னா கங்கை நதி பக்கத்தில், டெல்லி பக்கத்தில் எந்த நதி ஓடுது, கங்கை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சென் நதி அருகே உள்ள நகரம் எது அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலாற்றில் முதல் முறையாக தொடக்க நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மைதானத்துக்கு வெளியே வந்து சென் நதியில் வந்து நடக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் மணி நேரம் வந்து தொலைக்காட்சியில் வந்து நேரலை பண்ண இருக்கிறாங்க. 35 வெவ்வேறு இடங்களில் ஃப்ரான்ஸ்லேயே நடக்குது. 206 நாடுகள், 10,500க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. 32 விளையாட்டுகளில் 329 பிரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கேம் நடக்குது. அதாவது இந்த 32 329 என்ன மீனிங் அப்படின்னா 32 கேமு. இப்போ நீங்கள் ரன்னிங் அப்படின்றது ஒரு கேமு. ஓகேங்களா? அதில் 100 மீட்ரு, 200 மீட்ரு, 500 மீட்ரு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி 32 கேமில் வந்து பார்த்திங்கன்னா 329 பிரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கேம் நடக்குது. உலகின் அங்கீகரிக்கப்பட்ட 20,000 செய்தியாளர்கள் வந்து அனுமதிக்கப்பட இருக்கிறாங்க. 6 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாள் ஒன்றுக்கு வந்து உணவுகள் தயாரிக்கப்பட இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்தியா சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அணிவகுப்பில் இந்தியாவின் சார்பாக தேசிய கொடியை ஏந்துபவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் விளையாட்டை சேர்ந்த PV சிந்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சார்பாக அந்த அணிவகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடியை வந்து முன்னாடி நின்று தலைமையாக ஏற்றிட்டு போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து டேபிள் டென்னிஸ் வந்து சரத் கமல், இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா PV சிந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு சொல்லிட்டு டேரெக்டாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக சம அளவிலான வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2024 ஒலிம்பிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. 10,500 போட்டியாளர்களில் ஆண்கள் வந்து 5,250, பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா 5,250 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலின சமத்துவம் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க. முதல் முறையாக 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள், பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சம போட்டியாளர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா? 124 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே பாரிஸ் ஒலிம்பிக், அதாவது 1900 நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் அனுமதி வழங்கப்பட்டுச்சு. அப்போ வந்து வெறும் 22 வீராங்கனைகள் மட்டும்தான் பங்கேற்றாங்க. இன்றைக்கி பாதிக்கு பாதி வந்து பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா? இப்போட்டியின் போது சுற்றுச்சூழல் மாசுபாடை வந்து தவிர்க்க வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தாவர அடிப்படையிலான உணவுகள் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அதை வந்து பழைய மைதானத்தையே புதுப்பிச்சு பயன்படுத்திக்கலாம். புதிய மைதானம் கட்ட தேவையில்ல. இந்த வேஸ்ட்டை வந்து எங்கேயும் போய் கொட்ட முடியாததுனால பழைய மைதானத்தை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி அதையே யூஸ் பண்ணிக்கிறாங்க. பொது போக்குவரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. 400 கிலோமீட்டர் தொலைவு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் பாதைக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய வழித்தடங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா மற்றும் அதனுடைய ஆதரவு நாடான பெலாரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து தடை விதிச்சிருக்காங்க. இது முக்கியமானது. பாரிஸ் ஒலிம்பிக் 2024 வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா மற்றும் அதனுடைய ஆதரவு நாடான பெலாரஸுக்கு வந்து தடை வச்சுருக்காங்க. அந்த வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு சார்பாக வந்து போட்டியிட முடியாது, பொது போட்டியாளர்களாக பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது போட்டியாளர்களுக்கு என்ன ஒன்று இது அப்படின்னா தங்களுடைய நாடு பேரை வந்து அதில் பயன்படுத்த முடியாது. இவங்க பொது போட்டியாளர்கள்னு சொல்லி தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கேமில் கலந்துக்க முடியும். இவங்க ஜெயிக்கும் போது இவங்களுடைய நாட்டுடைய தேசிய கொடியோ அல்லது தேசிய கீதமோ இசைக்கப்படாது. ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்கிற மைனஸு. மற்றபடி அந்த நாட்டை சேர்ந்த வீரர்கள் வந்து விளையாடுவாங்க. சரிங்களா? அடுத்து களத்தில் வந்து இந்தியர்கள்
நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னா மொத்த போட்டியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா 117 பேர். அதில் ஆண்கள் 70, பெண்கள் 47. ஓகேங்களா, மொத்தம் 16 விளையாட்டுகளில் 61 பதக்க பிரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பங்கு பெறுறோம். கடந்த ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 பதக்கம் வாங்கியிருக்கோம். இந்த முறை வந்து இரட்டை இலக்கங்களில் வந்து பதக்கம் பெறணும் அப்படின்றது தான் முக்கியமான குறிக்கோளை வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, 7 அப்படின்றது இரட்டை இலக்கம்னா 10லேருந்து 99 வரைக்கும். ஓகேங்களா, இதில் ஏதாவது ஒன்று அதுக்கு இடைப்பட்டதில் ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்டாக வச்சு நம்ம போயிருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 69 பேர் தடகள விளையாட்டு, துப்பாக்கி, ஹாக்கி இந்த கேம்லேயும் 40 பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து ஒலிம்பிக் போகிறாங்க. இந்தியாவை சேர்ந்த வீரர்களில் மொத்தம் 40 பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் வந்து களம் காண்றாங்க. அடுத்து முக்கியமான வீரர்களுடைய பேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பரில் அடிக்கடி கேட்குறது, அதனால் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். TNUSRB, TNPSC ரெண்டுலேயுமே பொறுத்து கீழே கொடுத்து அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நீரஜ் சோப்ரா வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி எறிதல், PV சிந்து, சாத்விக் சாய்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன், நிகாத் ஜரீன் வந்து பார்த்திங்கன்னா குத்துச்சண்டை, ரோஹன் போபண்ணா வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸு, சரத்கமல் வந்து டேபிள் டென்னிஸு, PR ஸ்ரீஜேஷ் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேப்டனாக இருந்திருக்காரு. அதனால் இந்த பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து இதுக்கு முன்னாடி 2020 ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா என்னென்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம். 2020 வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோவில் நடந்துச்சு ஒலிம்பிக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 122 பேர் பங்கேற்றுக்கிட்டாங்க. ஆண்கள் 68 பேரும், பெண்கள் வந்து 54 பேரும் பங்கேற்றுக்கிட்டாங்க. 7 பதக்கம் வாங்கியிருக்கோம். 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, 2020 வந்து பார்த்திங்கன்னா நான் 7 பதக்கம் வாங்கியிருக்கேன். 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம். அது யார் யார் வாங்கியிருக்கான்னு கொடுத்துருக்கேன். தங்கம் வந்து யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னா நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் வாங்கி கொடுத்தாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தங்க மகன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி வந்து எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மீராபாய் சானு பளுதூக்குதலையும், ரவிக்குமார் தாஹியா மல்யுத்தத்திலையும் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து வெண்கலம் வந்து பார்த்திங்கன்னா PV சிந்து பேட்மிண்டன்லையும், லவ்லினா போர் கொஹைன் வந்து பார்த்திங்கன்னா குத்துச்சண்டையிலையும், பஜ்ரங் புனியா வந்து மல்யுத்தத்திலையும், ஹாக்கி இந்திய ஆடவர் அணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதக்கம் வாங்கி கொடுத்தாங்க, வெண்கல பதக்கம். ஓகேங்களா, இது இல்லாமல் நம்மளுடைய பதக்கப்பட்டியலோட பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த யார் என்னென்ன கேமுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து 2020 ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 பதக்கம், 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனுடைய பட்டியல் தான் இங்கே இருக்குது. 2024 ஒலிம்பிக் இந்தியா வந்து முதல் ஆட்டம் இந்த ஒலிம்பிக்கில் வந்து முதல்ல எதை வச்சு இந்தியா ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த கேமில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, வில்வித்தையில். ஆனால் அதில் வந்து தோத்துட்டாங்க. இந்தியாவுடைய முதல் ஆட்டம் வந்து வில்வித்தையில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி சுடுதலில் தான் வந்து முதல் பதக்கம் இந்தியா இந்த கேமில் வந்து வாங்கியிருக்கு. ஓகேங்களா, நம்ம பதக்கப்பட்டியல் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருவேன், நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. அடுத்து தொடக்க விழா. ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த தொடக்க விழாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து குர்தாவையும், பெண்கள் வந்து சேலையும் அணிஞ்சிருந்தாங்க. அவனுடைய உடையில் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடியோடைய வடிவமைப்பு இருக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில வீரர்களுடைய பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க. தருண்தீப் ராய் வந்து வில்வித்தை, லவ்லினா போர்ஹோகைன் குத்துச்சண்டை, மணிகா பத்ரா டேபிள் டென்னிஸ். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் பதக்கத்தை வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஓகேங்களா, துப்பாக்கி சுடுதலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் பதக்கம் வாங்கியிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் பதக்கத்தை வாங்கி கொடுத்தாங்க. மணிதா பத்ரா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இல்லை, நான் பின்னாடி கீழே எழுதியிருக்கேன், நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா, மணிகா பத்ரா வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸு, ஸ்ரீராம் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ். ஓகேங்களா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வீரர்கள். என்னென்ன கேமில் இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேமில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா TNUSRB, TNPSCயை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆர்டராக கேட்குறாங்க, பொறுத்துகையில் கேட்குறாங்க. அதனால தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்ருக்கோம். அடுத்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் முக்கியமாக பங்கு பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பங்கு பெற்றுக்கிட்டவங்களுடைய முக்கியமான அதிபர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 3 முக்கியமான பேர் வந்து பார்த்திங்கன்னா அதில் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறாங்க, அவங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். ஓகேங்களா, முன்னாடியே பார்த்தோம். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டிக்கு தலைவர் வந்து தாமஸ் பாக். அதுவும் இல்லாமல் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ். ஓகேங்களா, இவங்க 3 பேரும் முக்கியமான விருந்தாளிகள் அந்த இதில். ஓகேங்களா, இவங்களுடைய தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரிஸில் துப்பாக்கி சுடுதல் வந்து பார்த்திங்கன்னா மனு பாக்கர்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பேர். அவங்க பேரை நான் வந்து கீழே எழுத மறந்துட்டேன். இது நான் வந்து பதக்கப்பட்டியலில் கொடுக்கும்போது கொடுக்கலான்னு இருந்தேன். இந்த இந்தியாவின் முதல் பதக்கம் வந்து துப்பாக்கி சுடுதலில் வாங்கி கொடுத்தவர் யார் அப்படின்னா மனு பாக்கர் அப்படின்ற வீராங்கனை தான் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து இதில் வந்து கபிலன் சாய் அசோக் அப்படின்ற ஒருத்தரை பற்றி நம்ம முக்கியமாக பார்க்க ஆகணும். இவர் இந்தியாவை சேர்ந்தவர்.
முன்னாள் சர்வதேச குத்துச்சண்டை வீரர் இவர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் குத்துச்சண்டைக்கு வந்து நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா. 32 வயதுடையவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இளம் ஒலிம்பிக் நடுவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பின் ஒரு போட்டியாளராகவும் மற்றும் நடுவராகவும் செயல்பட்ட முதல் இந்தியர் இவர் தான். உலக இராணுவ குத்துச்சண்டை கவுன்சில் தலைவரான முதல் இந்தியரும் இவர் தான். ஓகேங்களா. 2 நட்சத்திர அந்தஸ்திலிருந்து 3 நட்சத்திர அந்தஸ்துக்கு மிக விரைவில் முன்னேறிய இந்த ஒரே இந்திய நடுவரும் இவர் தான். ஓகேங்களா. இவருக்கு வந்து இத்தனை சிறப்புகள் இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நம்மளை பொறுத்தளவு இதுதான். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் குத்துச்சண்டை நடுவர் யார் அப்படின்னா கபிலன் சாய் அசோக். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெருமைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் வாசிச்சு விட்டுக்கோங்க. ஓகேங்களா. 1904 முதல் இவர் வந்து பார்த்திங்கன்னா 4வது இந்திய நடுவர். ஓகேங்களா. 1904க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் தேர்வு செய்யப்பட்ட 4வது இந்திய நடுவர் வந்து இவர் தான். ஓகேங்களா. அடுத்து நவீன ஒலிம்பிக் போட்டி உருவாக்கப்பட்டனால ஜூன் 23 வந்து பார்த்திங்கன்னா உலக ஒலிம்பிக் தினம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. இது 1948 முதல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக ஒலிம்பிக் தினத்தையும் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த 2024 ஒலிம்பிக் தினத்தோட தீம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டேவோட தீமு லெட்ஸ் மூவ் அண்ட் செலிப்ரேட், நகர்வோம் மற்றும் கொண்டாடுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே, அதாவது ஜூன் 23ஆம் தேதியோட முக்கியமான தீமு. இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான முழக்கம் என்ன அப்படின்னா கேம் வைடு ஓப்பன். ஓகேங்களா. இது முக்கியமானது. கேம் வைடு ஓப்பன்ன்றதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டிக்கான முழக்கம். 2024 ஒலிம்பிக் தீமு, ஒலிம்பிக் டேவோட தீம் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகேங்களா. 2க்கு வித்தியாசம் இருக்குது. இது இந்த ஒலிம்பிக் போட்டிக்கான முழக்கம், இது ஒலிம்பிக் டேக்கான வந்து பார்த்திங்கன்னா தீம். ஓகேங்களா. அடுத்து பதக்கங்கள். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரத்தில் இருக்கிற அதனுடைய பாகங்களிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த இரும்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதனுடைய வடிவமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சௌமட் அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உருவாக்கியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸினுடைய மின்ட் அரசு நிறுவனம் அதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதனுடைய கோட்டிங்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5084 பதக்கங்கள் உருவாக்க இருக்கிறாங்க. அதனுடைய விட்டம் வந்து 85 மில்லிமீட்டர், தடிமன் வந்து 9.2 மில்லிமீட்டர். ஈஃபில் கோபுரத்திலிருந்து 18 கிராம் இரும்பு வந்து அதில் மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம் 529 கிராம் இருக்கும், வெள்ளி பதக்கம் 525 கிராம் இருக்கும், வெண்கல பதக்கம் 455 கிராம் இருக்கும். ஓகேங்களா. இது 529 கிராமும் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் கிடையாது, அதனுடைய தங்க முலாம் தான் பூசப்பட்டிருக்கும். சரிங்களா. அடுத்து அதனுடைய முன்பக்கம், அந்த பதக்கத்துடைய முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பானாதெனிக் ஸ்டேடியம், ஈஃபில் கோபுரம், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கோடைய முதல் ஸ்டேடியம். அதனால் அந்த ஸ்டேடியமோடைய பிக்சர் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. தலைகீழாக வந்து பார்த்திங்கன்னா பாரிஸினுடைய 2024 லோகோ மற்றும் பெயர் இருக்கும். அசல் ஈஃபில் டவர் இரும்பினுடைய அருங்கோண துண்டின் பொறிக்கப்பட்ட ஒரு இது இருக்கும். ஓகேங்களா. இந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. இப்படி இருக்கும். நான் உங்களுக்கு இந்த பிக்சரையும் நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுறேன். இதில் நம்மளால் ஹேண்ட் நோட்ஸாக எழுதுனால அது நம்மளோட இந்த பிக்சரை அட்டாச் பண்ண முடியல. நான் உங்களுக்கு வந்து பதக்கப்பட்டியல் கொடுக்கும்போது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி தந்துடுவேன். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. நம்ம பாரிஸ் ஒலிம்பிக்கோடைய தொடக்க விழா மற்றும் அது போட்டிகளை பற்றி இவ்வளோ தான் இருக்குது. மற்றபடி கேம் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் என்னென்ன பிரிவில் ஜெயிச்சாங்கன்னு நான் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் மென்ஷன் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் எடுத்து கொடுத்துறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஃபுல்லாமே இதில் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கோடைய பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொடுத்துறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் வந்து எதாவது மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.